ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்பொழுது இந்த வராகி அம்மா உனக்கு நல்லது செய்வேன்ற நம்பிக்கையோடு தானே இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்டுள்ளாய். இந்த எண்ணை தொட்டதின் மூலமாக கண்டிப்பாக உன் தலையெழுத்தே மாறதான் போகுது. உனக்கு ஆதரவாக உனக்கு எல்லா கதவுகளையும் திறக்கும் திறவுகோலாக இந்த வராகி அம்மா இருந்து இப்போது உன் வாழ்க்கையை மலர்ச்சி நிறைஞ்சதாக மாற்ற போகிறேன். இத்தனை நாளாக துன்பம், துயரம், பிரச்சனை, சிக்கல் இருந்த உன் வாழ்க்கையில் இப்போது தான் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாயிருக்கு. இப்போது நீ எந்த முயற்சி செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் எல்லாமே உனக்கு வெற்றியாகவே வந்து சேரும். முயற்சிகள் எல்லாமே சிரமங்களாக இருந்தாலும் நீ மனம் தளர்ந்து போகாதே. இந்த சிரமங்களே உன்னை வலுப்படுத்தி உன் வாழ்க்கையை ஜெயிக்க வைக்கும். உன் மனசுக்கு அழுத்தத்தை கொடுக்கும் விஷயங்களையும் கவலையை கொடுக்கும் விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எப்போதும் எல்லாரிடமும் ஊக்கத்தை தரக்கூடிய நல்ல வார்த்தைகளை பேசணுமே தவிர யாரையும் சோர்வாக மாற்றக்கூடிய, சோர்ந்து போகக்கூடிய வார்த்தைகளை பேசாதே. ஒரு தீப்பறி போல நீ பேசும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஒளிகாட்டியா இருந்ததுன்னா உன் வாழ்வில் எப்போதும் நல்லதே நடக்கும். நீ நடந்து போகும்போது தலை நிமிர்ந்து நேர்மையோடு நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக நடந்து போ. உனக்கு வழிகாட்டியாக இந்த வராகி அம்மா இருந்து நல்ல விஷயங்களையெல்லாம் நீ நினைச்சது போல உனக்கு சிறப்பாக நடத்தி முடிக்கிறேன். அமைதியோடு இருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில ஒளி வந்து சேரும். உன் மன குழப்பங்களை எல்லாம் போக்கி உனக்கான சந்தோஷத்தை நான் தரப்போறேன். உன் கனவை நனவாக்க வேண்டியதும் உன் உழைப்புக்கு பலன் கொடுக்க வேண்டியதும் இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. இனி எப்போதும் உன்னுடைய குடும்பமே என் அன்பில் செழிக்கப் போகுது. உறவுகளுக்குள் நல்ல புரிதல் உண்டாக போகுது. உனக்கும் எனக்கும் இருந்த அந்த தொடர்பு இப்போது உனக்கான ஆசீர்வாதங்களை தரக்கூடிய தாயாக என்னை மாத்திருச்சு என் செல்லமே. அதனால தான் இப்போது உன்னை சுற்றி இருக்க எல்லா விஷயங்களும் சரியாகும்படியும் உன்னை சுற்றி இருக்க எல்லா உறவுகளும் நல்லவர்களாக மாறும்படியும் செய்ய போகிறேன். உன்னுடைய நட்பு வட்டாரங்கள் இப்போது நல்லவர்களாக மாறி போவார்கள். உன்னுடைய நம்பிக்கை வலுப்பெறும் விதமாகவும் உனக்கு நல்லதே நடக்கும் விதமாகவும் இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரப்போகிறேன். இருள் சூழ்ந்திருக்கும் உன் வாழ்க்கையில் ஒளியை தர இந்த வராகி அம்மா வந்து விட்டேன் அல்லவா. இனிமேல் எதை கண்டும் கலங்காதே. உன்னுடைய முயற்சிகள் அனைத்துக்கும் நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். உன் மனசை நீ அமைதியால் நிரப்பி வச்சுக்கும் போது உன் வாழ்க்கை தானாகவே அன்புள்ளதாக மாறிடும். என்னை நம்பும் என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லாமுமாக இந்த வராகி அம்மா இருப்பேன் என் செல்லமே. என்னை நம்பி வந்த உன்னை நான் எக்காலமும் கஷ்டப்பட விடமாட்டேன். இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை பயணத்தில் அழகான மலர்கள் நறுமணம் வீசும்படியும் வெற்றி உன் கைகளில் வந்து சேரும்படியும் செய்ய போகிறேன். சில நேரங்களில் கற்கள் எரியப்பட்டு அது உன் மீது படுவது போல தோல்விகளும் துன்பங்களும் உன்னை துரத்தி அடித்தாலும் விடாமல் விரட்டினாலும் எந்த வகையிலும் உன்னை துன்பம் வந்து சேராம இந்த வராகி அம்மா காப்பாற்றுவேன். வாழ்க்கைங்கிற நதி எப்படி போனாலும் கடைசியில் அது கடலில் சேருவதைப் போல இப்போது நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே வாழ்க்கையில் வெற்றியின் உச்சத்தை தொடுவாய். உன்னுடைய நம்பிக்கை விதையே மகிழ்ச்சி மரமாக மாறும். உன் வார்த்தைகளில் சக்தி இருக்கு. உன்னுடைய சொற்கள் அனைத்தும் உனக்கு பாலமாகவும் சுவராகவும் மாறப்போகுது. உன்னுடைய முயற்சிகள் அனைத்தையும் ஆசீர்வதிச்சு உன்னுடைய கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையை வெற்றிக்குரியதாக மாற்ற போகிறேன். நேரமே உன்னுடைய தோழனாக இருக்குன்னு நினச்சிக்கோ. நேரத்தையும் காலத்தையும் ஒருபோதும் வீணாக்காதே. ஒவ்வொரு நொடியும் ஒரு விலை மதிப்புள்ள ரத்தினம் என்பதை புரிந்து கொண்டு நேரத்தை உன் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்து. எப்போதும் மனசில் அன்பை வச்சுக்கோ. அன்பில்லாத வாழ்க்கை இங்கு நிறமில்லாத வானம் போல. உனக்கான அன்புள்ள வாழ்க்கையை வானவில் நிறமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். எப்போதும் உன் சிந்தனையில் ஒளி நிறைச்சி இருக்கட்டும். உனக்கு நல்ல சிந்தனையும் நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். இனிமேல் உன் குடும்பத்தில் ஒற்றுமை வளரப்போகுது. நல்ல மனிதர்களுக்குள் நட்புகளும் விசுவாசமும் சொந்தமும் சுற்றமும் அதிகரிக்க போகுது. உனக்கு வரும் சவால்களை எல்லாம் தாண்டி, சோதனைகளை தாண்டி நீ வாழ்க்கையில் ஜெயிக்கும்படி இந்த வராகி அம்மாவே உனக்கு புதுசான வாய்ப்புகளை கொடுக்க போகிறேன். புதுமை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு
வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய தயாராகு. உன் உள்ளத்தில் அமைதி இருக்கும்போது நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய் என் செல்லமே. அமைதிதான் உண்மையான ஆயுதம்ங்கிறத புரிஞ்சுக்கோ. ஏன் ஆசீர்வாதத்தோட உன் வாழ்க்கையில் எல்லா வளமும் வெற்றியும் நிறைஞ்சதாக ஆகட்டும். நீ போகும் பாதையில் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அதை தாண்டி அதை நீக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தருவேன். நீ போகும் பாதையில் உனக்கு கருணையின் நிழலாக, உனக்கு ஆதரவாக இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எப்போதும் எதை நினச்சும் வருத்தப்படும்படியாக எந்த விஷயமும் நடக்க அனுமதிக்க மாட்டேன். என் அன்பான பிள்ளையான உன் வாழ்க்கையில் இனி அனைத்து விஷயங்களையும் அழகாக நடத்தி தரப்போகிறேன். வாழ்க்கைங்கிறது ஒரு சக்கரம் போல சுழன்று கொண்டே தான் இருக்கும். அந்த சக்கரம் சில நேரம் மேலே தூக்கும், சில நேரம் கீழே இறக்கும். அதே போல் சக்கரம் எவ்வளவு சுழன்றாலும் அது உருண்டு உருண்டு முன்னேறி போய்கிட்டே தானே இருக்கும். அதே போல தான் இன்பமும் துன்பமும் என்னதான் மாறி மாறி வந்தாலும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை நான் நிச்சயமாக முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வேன். நீ எப்போதும் உன் உள்ளத்தில் உறுதியை வளர்த்துக்கொள். உறுதி இருந்துச்சுன்னா மலைகள் கூட உன்னை தடுக்க முடியாது. உறுதி இல்லாட்டினா ஒரு சாதாரண காற்று கூட உன்னை சாச்சிடும் என் செல்லமே. உள்ளத்தில் துணிவோடு மனசில் தைரியத்தோடு வாழக்கூடிய என் செல்ல பிள்ளையான உன்னை பயம் ஆட்கொள்ளாத அளவுக்கு உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி தருவேன். உனக்கு இருக்கும் தடையையும் தடங்கல்களையும் போக்கி உன்னை வலிமையாக்கி புத்துணர்ச்சியை தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உன் சிந்தனைகள் எப்போதும் சிறப்பானதாக இருக்கட்டும். உன்னுடைய வார்த்தைகள் எப்போதும் எல்லாருக்கும் நம்பிக்கை தரக்கூடிய நல்ல வார்த்தைகளாக இருக்கட்டும். உன் மன காயங்களை எல்லாம் போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்கு இந்த வராகி அம்மா வந்துவிட்டேன் அல்லவா. இனிமே நீ எதை பற்றியும் கவலைப்படாத. உன்னுடைய செயல்களில் நேர்மை நிலைத்து இருக்கும்படியும் நேர்மை உள்ள இடத்தில் நல்லது நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் செய்வேன். நேர்மையாக இல்லாத மனிதர்களுக்கு எந்த வெற்றியும் நீடிக்காது. ஆனால் உண்மையோடும் நேர்மையோடும் வாழக்கூடிய உன் வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளும் உனக்கு கிடைச்சி நீ சந்தோஷமாக வாழும்படி இந்த வராகி அம்மா என்னால் செய்ய முடியும். அதனால்தான் இப்போது உனக்கான வெற்றியை தர வந்திருக்கேன். வாழ்க்கைங்கிற இசை சில நேரங்களில் இனிமையாக இருக்கலாம், சில நேரங்களில் சோகமாக இருக்கலாம். ஆனால் அது இனிமையாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அல்லவா. உன் வாழ்க்கைக்கும் நான் ஒரு அர்த்தத்தை உண்டு பண்ணுறேன். நீ எப்போதும் பொறுமையாக இருக்க கற்றுக்கோ. பொறுமை இல்லாத உழைப்புங்கிறது முளைவிடாத விதை போல. ஆனால் பொறுமையோடு கூடிய உழைப்புங்கிறது நிச்சயம் செல்வத்தையும் செழிப்பான பலன்களையும் அள்ளி கொடுக்கும். நீ எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கோ. உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் குடும்பம் இனி ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக வாழும்படியும் உறவுகள் உன்னை புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக மாறும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். ஏன் ஆசீர்வாதத்தோட இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் கனவுகள் அனைத்தையும் நனவாக்கி உன் முயற்சிகள் அனைத்திலும் உனக்கு வெற்றியை தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. என் கருணையின் பாதுகாப்பில் இருக்கும் என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி தரப்போகிறேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் இப்போது உன் தலையெழுத்தை மாற்றி எழுதி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். இனி எல்லா நாளும் உனக்கான நாளாக இருக்கும். இனி எல்லா விஷயங்களும் உனக்கு வெற்றியை தரும் விஷயங்களாக மாறும். இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதத்தோட நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு உயர்வாய் என் செல்லமே. உனக்கு துணையாக ஆதரவாக பக்கபலமாக நான் இருப்பேன்.